அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் வணக்கம் பிள்ளைகள். இந்த வீடியோவில் நாம் என்னத்தை பார்க்க போறோம்னு சொன்னால், ஜெயக்குமார் சார் இயக்கத்தியல் பாட்டில் இருக்கிற ஒரு 41வது MCQ அதே மாதிரி 50வது MCQ வரைக்கும் லாஸ்ட் 10 MCQஸை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம என்ன நம்மளோட பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருந்து 40வது MCQ வரைக்கான விளக்கம் இருக்குது. உங்களுக்கு தேவையான அகல என்ன பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் வந்து எங்கள் யூடியூப் சேனலில் ஹோம் பேஜுக்கு போயிட்டு பிளேலிஸ்ட்டுக்கு போயிட்டு சர்ச் பண்ணுங்க, அதே நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி. சரி, இப்போ என்ன பண்ணிச்சுன்னா 41வது MCQ பார்த்து முடிச்சுன்னா, ஒரு பொருளின் இயக்கம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. சரி, ஒரு பொருளின் வேகம் பூஜ்ஜியமாக இருக்கும் போது அப்பொருளானது ஆறுமுடுகலாம். ஒரு பொருளோட வேகம் பூஜ்ஜியமாயிக்க கூட அப்பொருளானது ஆறுமுடுகலாம். கூற்று இது சம்பந்தமான விளக்கத்தை நம்ம ஏர்லியான ஒரு பிளேலிஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஏர்லியான ஒரு வீடியோ நான் பார்த்துருந்தேன். இப்போ மாறின்னு சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு பொருள் வந்துட்டு என்ன செய்யுதுன்னு ஒரு விங்கிற ஆறுமுடு வேகத்தோட போது இருந்துச்சுன்னா, இப்போ நீ இங்கே ஒரு ஏங்கிற ஆறுமுடுகள் இருந்துச்சுன்னா அப்படி எழுத்து செய்யல அதே நெய் வேகம் குறைஞ்சு போய் நீ அதே நெய் பண்ணிச்சுன்னா வீசம் என்ன பூஜ்ஜியமாகும். ஆனது போகிற என்ன பண்ணிச்சு இங்கே என்ன வேகம் அதிகரிக்க தொடங்கி என்ன பண்ணிச்சுன்னா இங்கே திரும்ப வந்து என்ன பண்ணிச்சு அந்த விங்கிற வேகத்தை அடைஞ்ச நீ அதே ஆறுமுடுகள் இங்கே இருக்க போகுது. இங்கே வேகம் பூஜ்ஜியமாக என்ன செய்ய மாட்டா அப்படி இங்கே அந்த ஆறுமுடுகள் இருக்கத்தான் போகுது. அப்போ என்ன செய்யலாம் பண்ணிச்சுன்னா, அப்போ என்ன ஒரு பொருளோட வேகம் பூஜ்ஜியமாக இருந்தால் அந்த பொருள் வேகம் பூஜ்ஜியமாக இருக்கும்போது அந்த பொருளை நீளம் ஆறுமுடுகலாம்ங்கிற கூற்றுன்னு சரியான கூற்று. சரியானே? அதே மாதிரி வந்து பார்த்தோம்னுச்சுன்னா அடுத்து பி கூற்றை பார்த்தோம்னுச்சுன்னா, ஒரு பொருளின் வேகம் அதிகரிக்கும் போது அப்பொருளான சீரான ஆறுமுடுகள் இயக்கத்தை ஆற்றும். ஒரு பொருளோட வேகம் அதிகரித்தாலே அது சீரான ஆறுமுடுகள்னு சொல்லல. ஒரு பொருளோட வேகம் சீராக அதிகரிச்சா என்னச்சுன்னா சீரான ஆறுமுடுகள்னு சொல்லலாம். ஒரு பொருளோட வேகம் அதிகரிச்சுன்னா அது ஒருவேளை இப்போ ஆறுமுடுகள் கூடி போற ஆறுமுடுகளை அமைக்கலாம். அதே மாதிரி குறைந்து கொண்டு செல்ற ஆறுமுடுகளை அமைக்கலாம். அப்போ சீரான வேகம் அதிகரிப்பு பண்ணாதான் என்ன நினைச்சுன்னா சீரான ஆறுமுடுகள். அப்போ அந்த கூட்டு வந்து இருந்துச்சுன்னா பி கூட்டு வந்து பிள்ளையானது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னுச்சுன்னா அப்படின்னு பொருளுக்கு வேகம் இருக்கும்போது ஆறுமுடுகள் பூஜ்ஜியமாக இருக்க முடியாது. அப்போ ஒரு பொருளுக்கு வேகம் இருக்கும்னுச்சுன்னா அந்த பொருள் வந்து ஆறுமுடுகள் பூஜ்ஜியமாக இருக்காதுன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஒரு பொருள் சீரான போகத்தோட இயங்குக்குள்ளு ஒரு பொருள் சீரான போகத்துல மாறா போகத்தோட இயங்குக்குள்ளு அது ஆறுமுடுகள் பூஜ்ஜியம். அப்போ அந்த பொருளுக்கு என்ன வேகம் இருக்குது ஆறுமுடுகள் பூஜ்ஜியமாக அது என்ன சாத்தியமா? அப்ப என்ன அது ஒரு சாத்தியமாட்டது என்ன ஆறுமுடுகள் பூஜ்ஜியமாக இருக்க முடியாதுங்கிறது என்ன போல. ஆறுமுடுகள் பூஜ்ஜியமாக இருக்கலாம் என்ன சீரான போகத்தோட அது ஒரு பூஜ்ஜியமாக அப்ப அதுவும் போல. அப்போ கூற்று நினைச்சேன் அப்படி சரியான கூற்று நினைச்சுன்னா ஏன் மாத்திரம் தான் சரியானது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு முதலாவது. சரியே? சரி, இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு பிள்ளைகள் 42வது. சீரான வேகத்துடன் ஓர் ஒப்பமான கிடைத்தளத்தின் மீது செல்லும் ஒரு பந்து நிலைத்த சுவருடன் மோதி செவ்வனாக பின்னதைக்கின்றது. மோதுகை மீள்தன்மை உள்ளதெனில் பந்தின் கதி நேரத்துடன் மாறுவதை வரைபாட்டுவது. சரியே? சரி, இப்போ வந்து பார்ப்போம் பிள்ளைகள் என்னன்னு சொன்னா, இப்போ நாம ஒரு பொருளை வந்து ஒரு பந்து நீர் அங்கடிச்சுன்னா பிள்ளைகள் ஒரு சுவரில் நோக்கி நீர் அங்கடிச்சுன்னா விங்கிற போகத்தில் எறிகிறாங்க. இங்கே வரக்குள்ள நீர் இருந்துச்சுன்னா அந்த பொருள் விங்கிற போகத்தில் வருது. சரி, இந்த மோதல் வந்து கொஞ்சம் மீள்தன்மையான மோதலங்கிறது என்ன நடக்க முடிச்சுன்னா பிள்ளைகள் மாறி இது நீ பின்னாடி உள்ள என்ன முடிச்சுன்னா அதே வகுத்து தான் போகும். அப்போ நீங்கள் யோசிக்க நம்ம என்ன கிராஃப் எப்படி வர மாட்டோம் நீங்கள் யோசிப்பீங்கன்னு வி டி கிராஃப். சரிதானே? இங்கே வந்து அதே மாதிரி என்ன திசை மாறுதே. அப்போ என்ன கிராஃப் இப்படி போயிட்டு இப்படித்தானே போகணும் என்ன சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் என்ன வைங்கன்னு சொன்னால் ஆன்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி போட்டிப்பாங்கன்னு சொன்னால் இப்படி போட்டிப்பாங்க வி டி. அப்போ என்ன விஷயம் இது வந்து இருந்துச்சுன்னா பிள்ளை வேகம் விடி கிராஃப். சரியே? அவங்க கேட்கறது என்னச்சுன்னா கதி பந்தின் கதி நேரத்தில் இந்த வி என்று சாரது என்னச்சுன்னா அப்படி கதி நேர வரைக்கும் தான் கேட்டிக்காங்க. கதி என்ன பிள்ளை கதி ஒரு எண்ணிக்கணியம். அதுக்கு என்ன திசை இல்லை பரமன் மட்டும்தான் ஆயிக்கும். அப்போ வந்து பார்த்த மனுஷனா என்ன இந்த வி அப்போ திசை நேரம் மட்டும் மாற மாட்டேங்குது கதி எங்களுக்கு வரப்போ. அப்போ என்ன வேக நேரம் வரைக்கும் சொல்லி வந்து மனுஷன் நீங்கள் போட்ட இது சரியா வந்துருக்கு. ஆனா இவ கேட்டிக்கிறது என்னச்சுன்னா கதியோட மாறுறது கேட்கறதால ஆன்சர் என்ன வரும் பிள்ளை இதுதான் வரப்போகுது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு பிள்ளை எத்தனையாவது இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்துக்கிட்டு 4வது பிள்ளைகள். சரியே? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிச்சுன்னா அடுத்த கேள்விக்குள்ள என்னையெல்லாம் போகலாம். சரியானே? அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னு பிள்ளை மாறா விசையின் கீழ் இயங்கும் பொருள் ஒன்றின் இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு காட்டப்பட்டுள்ளது. வரைப்பின் படித்திறன் நேர வரைப்பை சரியாக தெரிவிது. சரியே? கொஞ்சம் பார்த்த மனுஷன்னா இது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு பிள்ளைகள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா என்னென்றா இப்போ ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு தான் இருக்காங்க. என்ன எஸ்டி கிராஃப் தான் இருக்காங்க. எப்படின்னு சொன்னா இப்படி தான் இருக்கிறாங்க. சரி, இப்படி தான் இருக்கிறாங்க.
எஸ்டி கிராஃபை பார்த்தீங்கன்னு பிள்ளைகள் இது மீட்டர் அளந்துக்குது, இது என்னச்சுன்னா டைமில் அளந்துக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு இது வந்து என்னச்சுன்னா இதுக்கு நம்ம கேட்டீங்கன்னா படித்திறன் நிலவரை கேட்டு. இதில் படித்திறன் என்ன பிள்ளைகள்? எஸ்டி கிராஃப்ட படித்திறன் என்ன? வேகம். எஸ்டி கிராஃப்ட படித்திறன் வேகம்ங்கிறது என்ன விஷயம்? வேக நிலவரை நமக்கு என்ன முடிச்சுன்னா விரும்பும். சரி சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிடி கிராஃப் தான் கேட்குறாங்க படித்திறன் நிலவரைக்குள்ள. அதை நீங்கள் நான் எம்டி கிராஃப்னு விடுதலை எம்ங்கிறது என்னவங்க இதை சொல்கிறாங்க படித்திறன். இப்போ வந்து பாருங்க இது ரெண்டோட அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு நடக்குதுன்னுச்சுன்னா படித்திறன் என்ன செய்யுது பிள்ளைகள்? படித்திறன் என்ன இருந்துச்சுன்னா இப்போ இது வந்து என்ன, இது நேர்த்திசையோட கூறுங்கோணத்தை அமைக்கிறதால என்ன ப்ளஸ் திசையில் என்ன இருந்துச்சுன்னா படித்திறன் குறைஞ்சி போய் என்ன இருந்துச்சுன்னா 0 பெருமானத்தை அடையுது. அப்போ என்ன குறைஞ்சி போய் என்ன இது 0 பெருமானத்தை அடையுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு பிள்ளை இது என்ன இது மைனஸ் திசையில் என்ன இது கூடி போய் பெருமானத்தை அடையுது. அப்போ என்ன மைனஸ் திசையில் என்ன இது கூடி போய் என்ன ஒரு பெருமானத்தை அடையுது. இது கேட்கறதுல பொருத்தமான விட வந்து பார்த்தீங்கன்னு பிள்ளை 4வது ஆன்சர். சரிதானே? சரி, 4வது என்ன இங்கே படித்திறனாங்க கூட என்ன இந்த கோணம் நேர்த்திசையோட கூறுங்கோணத்தை அமைக்கிறதால என்ன பிள்ளைகள் இது ஒரு ப்ளஸ் கிராஃப், அதாவது ப்ளஸ் படித்திறன் என்ன இது பிள்ளைகள் கூடினது இப்படி குறைஞ்சி இங்கே என்ன இது 0 ஆகுது, இங்கே 0 ஆகுது. 0 ஆகிட்டு என்ன இது பிள்ளை இந்த 0வான படித்திறன் இது பிள்ளை மாறி கூடி போய் இது இங்கே ஒரு மைனஸில் கூடி போய் பெருகுது. சரியான பிள்ளை இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கிராஃப். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு பிள்ளை அடுத்தது என்ன நினைச்சுன்னா ஒரு கிராஃப் கேள்விதான். சரி, அதை பார்ப்போமே. இதை முதல்ல அடிச்சு விடுறேன். இங்கே என்ன நினச்சினா அப்படி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நோட் பண்ண முடிச்சுன்னா இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு என்ன செய்யுங்கன்னு நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சரி, இயங்கும் பொருள் ஒன்றிற்கு தரப்பட்டுள்ள வேக நேர வரைவுக்கு ஏற்ற எஸ்டி கிராஃப். வேக நேர வரைவு தான் தெரியுது. சரி, வேக நேர வரைவு தெரியும். விடி கிராஃப் தந்திக்காங்க. விடி கிராஃப் எப்படி இருக்குதுன்னு பெருமானத்தை இது போகுது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னு இதை விட இதில் பரப்பு இது கூட இருக்கிறது உங்களால் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி. சரி, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு இதில் எஸ்டி கிராஃப் எப்படி வரணும்? எஸ்டி கிராஃப் சரிதானே? இது நான் இங்கே படித்தரேன். சரிதானே? இதுதான் என்ன இங்கே படித்தரேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு மைனஸ் நான் என்ன இருந்துச்சுன்னா இடப்பேஜி 0.5 இடப்பேஜி இருந்துச்சுன்னா மைனஸ் நான் என்ன இருந்துச்சுன்னா போகுது. சரிதானே? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சுன்னா மைனஸ் இந்த படித்தரன் என்ன இருந்துச்சுன்னா ஒரு பெருமானத்துலேருந்து மைனஸ்ல என்ன இருந்துச்சுன்னா குறைவடையுது. 0 ஆகுது. அப்போ என்ன கிராஃப் வந்து இப்படி வரணும். மைனஸ்ல இது குறைவடைஞ்சு கிராஃப் இப்படி வரணும். சரியான குறைவடைஞ்ச 0 ஆகுது. 0 அடைஞ்சிட்டு என்ன செய்யுது பிள்ளைகள்? 0 அடைஞ்சிட்டு என்ன செய்யுது? மாறி என்ன இது இங்கே மாறி என்ன இது பிள்ளைகள்? படித்திறன் என்ன இது அதிகரித்து கொண்டு போகுது. ப்ளஸ் திசையில் என்ன இது பிள்ளைகள்? படித்திறன் இது அதிகரித்து கொண்டு போகுது. ப்ளஸ் திசையில் படிக்கிற கிராஃப் எப்படி வரும்? 0 அடிக்குமா இல்லை இருந்துச்சுன்னா இந்த பரப்பை கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரப்பை அதிகம் இந்த இடப்பேஜோட அப்படின்னா கொஞ்சம் மேலே போகும் பிள்ளை. சரி, கொஞ்சம் என்ன மேலே போகும். இந்த பரப்பை விட இந்த பரப்பு அதிகமாகிக்கிறதால மைனஸ் திசையில் சென்ற பரப்பை விட ப்ளஸ் திசையில் சென்ற பரப்பு அதிகரிக்கிறதால இங்கே மைனஸ் என்ன பண்ணிச்சுன்னா இங்கே வந்து இங்கே போய் 0 கம்ப்ளீட் பண்ணி அதை விட கூடுதலான சொல்ல முடியும் நீங்களே இது போகுது. அப்போ என்ன இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி என்னச்சுன்னா 3வது என்னச்சுன்னா அப்படி இதற்கான ஆன்சர். சரியே, இப்போ நீங்கள் என்ன நினச்சினா அப்படி உங்களுக்கு தேவையானதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியே, சரி. அடுத்து வந்து பார்ப்போம் பிள்ளைகள் 45வது MCQ. 45வது MCQ. 45வது MCQ. MCQ பார்த்தீங்கன்னு ஒரு படம் தந்திருக்காங்க. எப்படி சொன்ன பிள்ளைகள் ஒரு சாய்தளம் தந்திருக்காங்க. இந்த சாய்தளத்தில் இது 30 பாக சரியான 3D தந்திருக்காங்க அவங்க. சரியா, சரி. இங்கே என்ன இருந்துச்சுன்னா ஒரு இது இருக்குது. ஒரு பொருள் 2 பொருள் என்னையாங்கடா கவுத்து காட்டி வச்சுருக்காங்க. இப்படி தங்கியிருக்காங்க. இது அடிச்சிடறாங்க, இது அடிச்சிடறாங்க. சரியா, சரி. இப்போ பார்த்த முடிச்சுன்னா இலேசான மீள்தன்மை இன்றைய இலையினால் இணைக்கப்பட்டுள்ள A, B எனும் இரு செனிவுகள் உருவில் காட்டப்பட்டவாறு கிடையுடன் 30 பாகையில் உள்ள ஒப்பமான சாய்தளத்தின் மேல் உச்சியிலிருந்து ஓய்விலிருந்து பொருள் A ஆனது சாய்தளத்தின் வழியாகவும் பொருள் B ஆனது புவியீர்ப்பின்கள் சுயாதீனமாகவும் விடப்படுகிறது. என்ன நாங்கள் கண்டிச்சுன்னா இதை இப்படி போடுறாங்க, இதை என்ன நாங்கள் கண்டிச்சுன்னா இப்படி சாய்தளத்தின் வழியாக விடுறாங்க. விட்டா என்ன நடக்குதுன்னு அந்த இலட நீளம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் 30 சென்டிமீட்டர். சரியே, 30 சென்டிமீட்டர். சரி, விடப்படப்படும் இலை
நீளம் 30 சென்டிமீட்டர் ஆயின் இழை இருவதற்கான இழிவு நேரம் என்ன பார்த்தீங்கன்னு சின்ன பிள்ளைகள் இங்காலையும் வெறி எங்க போறாரு இங்காலையும் வெறி எங்க போறாரு சரி ஏங்கினா இளைஞையும் பிள்ளைகள் கட்டத்தில் இருக்கும் 2 மணி அவர் அங்கால போய் இங்கால போய் நீ முடிச்சு கட்டத்தில் இருக்கும் அந்த இருக்கிறதுக்கு இருக்கிற இழிவு நேரம் கேட்காங்க சரியானே அப்ப நமக்கு தெரியுமா நினைச்சுன்னா இது வந்துட்டு என்ன அது இலட நிலம் அப்ப இவர் இயங்கின சூரம் S1 எடுப்போம் இவர் இயங்கின இங்கால இவர் இயங்கின இடப்பேச்சு S2 எடுப்போம் சரியானே அப்ப S1 plus S2 வந்துகிட்டு அந்த இலட நீளத்துக்கு சமனா இருந்தா ரெண்டுமே என்ன மனுஷன் அது ரெண்டு இலட நீளத்துக்கு பீச்சர் மனுஷன் தள்ளி பீச்சர் என்ன இல இருக்குமா இல்லையா அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா S1 S2 காணும் இப்ப இவர் எடுத்த மனுஷன் அப்படி ஏ எடுத்த மனுஷன் நீ பாத்தீங்கன்னு இங்க என்ன போகுது G sin theta அந்த G sin thetaங்கிறது என்ன பிள்ளைகள் G என்ன 10 என்ன sin 30 பாகை சமம் என்ன 5 ms - 2 இப்படி போறாரு இவர் என்ன பிள்ளைகள் 10 ms - 2ல இது போறாரு அப்ப என்ன மனுஷன் சாயாளத்தின் வழி என்ன மனுஷனா முதல்ல என்னையும் S சமன் ut plus half at வர்க்கத்தை நீங்க போடும் பிள்ளை சரி S1 சமன் என்ன வர போகுது ஆரம்பம் என்ன போகுது 0 அப்ப அரை சார என்ன போகுது 5 சார t வர்க்கம் இவருக்கு அடுத்து அதே நேரம் தான் நிமாவருக்கு எடுக்கும் அப்ப கீழ் நோக்கி இவருக்கு என்ன முடிச்சுனா பிள்ளை S2 சமன் என்ன போகுது அதே பவகம் என்ன இது என்ன போகுது பிள்ளை 0 போகுது சரியானே அரை சார என்ன 10 தர t வர்க்கம் அதே டைம் தான் ரெண்டு பேருக்கும் எடுக்க போகுது ஒரே டைம் தான் விடுறாங்க ஒரே டைம் தான் எடுக்கும் ரெண்டு பேரும் சரிதானே அப்ப என்ன அதே டைம் சரியான பிள்ளைகள் அப்ப என்ன S2 சமன் என்ன பிள்ளைகள் 5t வர்க்கம் S1 என்ன பிள்ளைகள் 5 2 t வர்க்கம் சரியானே அப்ப நீ இதை கொண்டு இங்கே பெரியதும் பிள்ளை அப்போ வந்து பாத்தீங்கன்னு 5t வர்க்கத்தின் 2 பிளஸ் இது என்ன பிள்ளைகள் 5t வர்க்கத்தின் 2 பிளஸ் 5t வர்க்கம் சமன் என்ன 30 இதனை நீங்க சென்டிமீட்டர்ல தான் நிற்காங்க அப்ப என்ன நாம 10 - 2 இது போடுறோம் ஏன் சில சென்டிமீட்டர்ல தான் இருக்கு அப்ப வந்து பார்த்தோம்னா அங்கால இங்கே சுருக்கிட்டோம்னுச்சுன்னா t வர்க்கத்தின் 2 பிளஸ் t வர்க்கம் சமன் என்ன 6 தர 10 - 2 சரியான 5 ஆப்போசிட் இது வந்து பார்த்தோம்னா சுருக்கிங்கன்னா 3t வர்க்கத்தின் 2 சமன் 6 தர 10 - 2 சரியான பிள்ளைகள் இப்போ அங்கால போயிடுச்சு என்னச்சுன்னா இப்போ 3t வர்க்கம் சமன் என்ன 12 தர 10 - 2 t வர்க்கம் சமன் என்ன 4 தர 10 - 3 - 2 சரி இப்போ t வர்க்கத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு எப்படி t வர்க்கம் சமன் என்ன 4 2 தர 10 - 1 முழுவதின் வர்க்கம் அப்போ என்ன t நம்ம என்ன 2 தர 10 - 1 எடுக்கலாம் அப்போ t சமன் என்ன 0.2 செகண்ட் சரி எப்படி 0.2 செகண்ட் என்ன பிள்ளைகள் அந்த உள்ள இருக்கிறது நம்மளால அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள் இது என்ன பிள்ளைகள் 45வது MCQ அப்போ ஆன்சர் என்ன பிள்ளைகள் முதலாவது ஆன்சர் சரி என்ன பிள்ளைகள் சரி அடுத்து வந்து பார்ப்போம் பிள்ளைகள் சரி அடுத்தது 46வது MCQ 46வது வினாக்கு போகும் சரியே 46வது வினாக்கு போகும் சரியே 46வது வினா பார்த்தீங்கன்னு சொன்னா இராணுவ வீரன் ஒருவனால் ஒரு பீரங்கியில் இருந்து குண்டு ஒன்று சுடப்படுகின்றது துப்பாக்கியின் பீப்பா கிடையுடன் 45 பாகை கோணத்தில் உள்ளது பீப்பாவில் இருந்து வெளியேறும் குண்டு கிடையுடன் இக்கோணத்தில் வெளியேறும் அதாவது என்ன நாங்கடிச்சுன்னா ஒரு பீரங்கியை வச்சு என்ன நாங்கடிச்சுன்னா பிள்ளைகள் சீலை நான் தந்திக்காங்க அதை வச்சு என்ன நாங்கடிச்சுன்னா பிள்ளைகள் 45 பாகை கோணத்தை பெருக்கி இப்போ சுடுறாங்க இந்த பீப்பாவிலேயே சுடுறாங்க சுட்டா உண்மையிலேயே 45 பாகை கோணத்தில் தானே போகும் என்ன உண்மையிலேயே 45 பாகை கோணத்தில் போகும் இல்லை 45 பாகையில் குறைஞ்சி போகுமா இல்லை எந்த கோணத்தில் போகுங்கிறது தான் கேள்வி ஆன்சர் நமக்கு தந்திக்காங்க பாருங்க 45 பாகை 45 பாகையிலும் குறைவு 45 பாகையிலும் அதிகம் 22.5 பாகையிலும் குறைவு 0 சரியான இப்போ நமக்கு தெரிய வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன பிள்ளைகள் நம்ம இங்கே நடக்கிற வெடிப்பு வளர்ந்த கழிச்சு நம்ம என்ன பண்ணிச்சுன்னா இங்கே நடக்கிற உள்ளுக்கு நடக்கிற வெடிப்பு அந்த வெடிப்பால் ஏற்படுற எஃபெக்ட் நம்ம என்ன பண்ணிச்சுன்னா புறக்கணிச்சு என்ன செய்ய முடிச்சுன்னா அப்ராக்சிமேட்டா 45 பாகை எடுத்து நம்ம என்ன பண்ணிச்சுன்னா கேள்வி இலக்கியம் உண்மையில் என்ன நடக்க முடிச்சுன்னா பிள்ளைகள் இங்கே வெடிக்கக்குள்ள என்ன நடக்க முடிச்சுன்னா ஒரு தள்ளுகள் உருவாகும் இந்த தள்ளுகள் உருவாகும் என்ன பண்ணிச்சுன்னா பிள்ளைகள் இந்த தள்ளுகையால் என்ன பண்ணிச்சுன்னா இந்த உண்மையில் என்ன நடக்க முடிச்சுன்னா இதில் வாய் என்ன பண்ணுச்சுன்னா கொஞ்சம் இங்கே மேல் நோக்கி அதை செய்யறது ஒரு மெத்தட் நமக்கு தேவையில்லை இது என்ன இது புஷ்ஷாக என்ன பண்ணிச்சுன்னா இது கொஞ்சம் மேலே போகல உண்மையில சுடப்புல வெக்காய் முன்னுக்காவில் என்ன பண்ணிச்சுன்னா வெடிப்பால் அதை வெடிக்கக்குள்ள வார இதால் என்ன பண்ணிச்சுன்னா எஃபெக்ட் ஆனது இது வந்து கொஞ்சம் மேல் நோக்கி நகர்மா முடியும் நகர்ந்து என்ன பண்ணிச்சுன்னா இந்த 45 பாகை ஒரு உண்மையில் என்ன பண்ணிச்சுன்னா கூடுதலான ஒரு கோணத்தில் என்ன பண்ணிச்சுன்னா 45 பாகை விட என்ன கூடுதலான ஒரு கோணத்தில் என்ன செய்யும் பிள்ளை அந்த பீராங்கி இங்கே கொண்டு வெளியேறும் வெடிக்கிற ஒரு எஃபெக்டால வர இது விஷயம் தானே சரியே
சரி, அது வந்துக்கிட்டு சாதாரணமாக அதாவது தியரி கேள்வி மாதிரி தான் தெரிஞ்சா செய்யலாம், தெரியாது செய்யலாங்கிற மாதிரி ஒரு கேள்வி தானே. வெடிப்பட என்ன வந்துச்சுன்னா கொஞ்சம் பெக் அந்த ஈரான் முன்னுக்கு புஷ் ஆகக்குள்ள கொஞ்சம் மேல் நோக்கின கோணத்தின சுடுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் பிள்ளை. சரி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னச்சுன்னா 45 பாகையும் அதிகம்ங்கிறது என்ன ஆன்சர். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 47 பார்ப்போம். ஏ எனும் துணிக்கை தரையிலிருந்து கிடையுடன் 60 பாகை சாய்வு எறியப்படுகிறது. ஏங்கிற துணிக்கை என்ன முடிச்சுன்னா பிள்ளை 60 பாகை சாய்வு எறிகிறாங்க. சரி, 60 பாகை சாய்வு எறிகிறாங்க. சரி, என்ன வகுத்துனாடா பிள்ளை 10 ms-1 வகுத்து 10 ms-1 வகுத்து. அதே டைம் என்ன சொன்னா அதே வேளை ஏயிலிருந்து நேர்மையிலே எச் உயரத்தில் பி எனும் துணிக்கு கிடையாக 5 ms-1 இதுக்கு நேர்மையில என்ன கிடையாக ஒரு இது 5 ms-1 வகுத்து என்ன 5 ms-1 வகுத்தில் கதியுடன் வீசப்படுகின்றது. இரு துணிக்கைகளும் தரையில் சி எனும் புள்ளியில் ஒருங்கே மோதுமாயின் பெண் இருந்துச்சுன்னா இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே புள்ளியில ஒரே இடத்துல மோதுமண்டுச்சுன்னா ஒரே டைம்ல ஒரே இடத்துல மோதுமண்டுச்சுன்னா என்ன கேட்காங்கன்னு எச்சின் பிரமாணம் என்ன, எச்சின் பிரமாணம் என்ன கேட்குங்க கேள்வி. சரி, நமக்கு தெரியும் நினைச்சுன்னா இதை காண்றதுக்கு நமக்கு தேவையாக வர போகுது. இங்கே இது டைம் நமக்கு தெரியாது, இதை வச்சு டைம் காணையில. சரி, அப்போ நமக்கு வச்சுன்னு பண்ணிச்சுன்னா இதில் டைம் தெரிய மாட்டேங்குது, இவங்க விடுறதுக்கான டைம் தெரிய மாட்டேன் என்ன செய்ய பண்ணிச்சுன்னா இவரை கண்டுகொள்ளி நமக்கு தெரியும். சரி, சாம்பாட்டு படி கண்டுகொள்ளே. அப்போ நமக்கு என்ன இதை வச்சு என்ன பண்ணிச்சுன்னா நாம அந்த டைமை காணும். டைமை காண்ற எப்படி பிள்ளைகள் இப்போ கிடையாதுலாம் நமக்கு தேவையில்லை. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிலைக்குத்து வேகம் என்ன பாருங்க 10 cos 60 10 sin 60 பாகை இல்லையா. அப்போ இது இங்கே நிலைப்பு தனியும் sin 60 இந்த மாதிரி இங்கே வரப்பட நடக்கும் போது இதுக்கு நிலைப்பு தக்குன்னு நோக்கி என்ன 10 sin 60 பாகை இருக்கு. நீங்கள் படிச்சிருப்பீங்க போயிருப்பீங்க இயக்கம் மாதிரி தான் இந்த இயக்கம் வந்து மேல் நிலைப்பு தனி இயக்கம். சரியான அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணிச்சேன்னா V7 யூஸாக ஏற்றியே இந்த ப்ரொஜெக்டைல் நான் இயக்கத்துக்கு யூஸ் பண்ண முடிச்சுன்னா எப்படி யூஸ் பண்ண முடியும்னா நிலைக்குத்தாக யூஸ் பண்ணப்படும். எனக்கு கண்டிஷன் இதை ஏ என்று எடுக்கேன், ஏ இயக்கம் இதை பி இயக்கம் எடுக்கேன், பி இயக்கத்துக்கு யூஸ் பண்ணணும். சரியானே, பி இயக்கத்துக்கு யூஸ் பண்ண விருதி வகம் என்ன பண்ணி நான் மேல் நோக்கி யூஸ் பண்ணிக்கிறேன், நெக்கு நோக்கி 10 sin 60 பாகை. சரி, இது என்ன மேல் நோக்கி இருக்குது -10 sin 60 பாகை. இது மேல் நோக்கி இருக்குது. அப்போ என்ன இது கீழ் நோக்கி வரப்போகுது, இது மேல் நோக்கி இருக்குது. இது என்ன இல்லை மாற்றி போட்டுட்டேன். இங்கே பாருங்க பிங்கிறது என்ன இறுதி வேகம், இறுதி வேகம்ங்கிறது என்ன கீழ் நோக்கி இருக்குது. நான் சாம்பாடு மேல் நோக்கி யூஸ் பண்ண அப்போ -10 sin 60 பாகை சமன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூங்கிறது என்ன பிள்ளைகள் ஆரம்பம் அதனை மேல் நோக்கி இருக்குது 10 sin 60 பாகை. இதனே போகுது மேல் நோக்கி யூஸ் பண்ண இது ஜிஎன்ஏ போகுது கீழ் நோக்கி இருக்க போகுது. அப்போ -10 t. சரியே, வந்து இதாங்கிற இடத்துல இந்த இடத்த முடிச்சுன்னா 10 t சமன் என்ன 20 sin 60 பாகை. டி எடுத்த முடிச்சுன்னா 2 sin 60 பாகை. இதை நம்ம 2 வர்க்கமூலம் 3 இங்கே 2 டி சமன் வர்க்கமூலம் 3. சரியான பிள்ளை, இப்போ என்ன வர்க்கமூலம் 3. அப்போ என்ன டைம் என்ன வர்க்கமூலம் 3 என்ன பண்ணிச்சு இதுக்கு என்ன எப்படி பண்ணிச்சுன்னா மேல் கீழ் நோக்கி என்ன பண்ணிச்சுன்னா S7 ut + ½ AT வர்க்கத்தை யூஸ் பண்ண பண்ணிச்சுன்னா இந்த இயக்கத்துக்கு பாருங்க இது என்ன ஹெச் தானே வர போகுது H7. இப்போ கிடையான இயக்கம் நமக்கு தேவையில்லை, நிலைக்குத்தான இயக்கத்தை மட்டும் தங்கி என்ன பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஆரம்போகம் இணைப்பது கிடையாது, ஆரம்போகம் இணைப்பது இருந்துச்சுன்னா 0 தான் இயக்க போகுது. இங்கே தான் 5 ms-1 கிடையாது தான் இயக்க போகுது. அப்போ என்ன இது என்ன போகுது அப்போ பூச்சி ப்ளஸ் இப்போ கீழ் நோக்கி தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ப்ளஸ் தான் பெருமையாக இருந்துச்சுன்னா ஜி வந்துக்கிட்டு கீழ் நோக்கி தரும் 6 தர 10 தர டி வந்துக்கிட்டு என்ன வர்க்கமூலம் 3 முழுவதும் வர்க்கம். சரி, H சமன் என்ன 5 தர 3 சமன் H சமன் என்ன 15 மீட்டர். சரி, என்ன பிள்ளை 15 மீட்டருங்கிற எத்தனாவது ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னா 3வது ஆன்சர் பிள்ளைகள். சரியே, சரி இப்போ என்ன பண்ணிச்சுன்னா பிள்ளை 48வது எம்சிக்கு வருது. 48வது எம்சிக்கு உங்களுக்கு ஏதாவது நோட் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா வீடியோ புஷ் பண்ணிட்டு நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணி நீங்கள் இருந்துச்சுன்னா அடுத்த கேள்விக்கு போய்க்கொள்ளுங்க ஒரு கட்டத்துக்கு. சரியே, வந்து பார்த்தீங்கன்னா 48வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு VT கிராஃப் கட்டிருக்காங்க தந்திருக்காங்க. அதுக்கு என்ன ஒரு ST கிராஃப் கேட்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போய் இப்படி போய் இப்படி போகுது. வளமையாக நம்ம என்ன பண்ணிச்சோன்னா இவங்க நிகழ் மாற்றி எடுத்துக்காங்க. நான் அதை பழங்கப்படுத்தி காட்டுறேன். சரியா, தென் ST கிராஃப் தென் சின்னப்படி VT கிராஃப் சரியா பிள்ளைகள். சரி, இப்போ பாருங்க இதுக்கான ST கிராஃப் எப்படி வரும் பிள்ளைகள். உண்மைக்குமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு இதில் வேகம்ங்கிறது என்ன பிள்ளை இதில் படித்திறன், வேகம்ங்கிறது என்ன இதில் படித்திறன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில்
இதென்ன இது மைனஸ்ல இருக்குது, என்ன இடப்பெயர்ச்சி என்ன இது மைனஸ்ல இருக்குதா இல்லையா, முதல் இடப்பெயர்ச்சி மைனஸ், அப்போ என்ன முடிச்சு மைனஸ் நம்பர் இருக்கும், மைனஸ்ல ஸ்டார்ட் ஆகி என்ன பிள்ளைகள் இதே படித்தர என்ன இது மைனஸ்ல குறைஞ்சி போகுது, மைனஸ்ல குறைஞ்சி போய் என்ன இருந்துச்சுன்னா பூஜ்ஜியமாக, அப்போ மைனஸ்ல குறைஞ்சி போய் பூஜ்ஜியமாகும், மைனஸ்ல குறைஞ்சி போய் பூஜ்ஜியமாகும், மைனஸ்ல குறைஞ்சி போய் பூஜ்ஜியமாக என்ன இது படித்திறன் மாறல, வேகம் என்ன மாறலாட்டினா படித்திறன் மாறல, அப்போ என்ன படித்திறன் மாறலாட்டி இதோட இதுக்கு சமாந்தரமாக வரும் எக்ஸட்ஜுக்கு, அப்போ என்ன இப்படி வரப்போகுது, இப்படி வந்து இப்படி பாருங்க மாறி என்ன போகுது, அடுத்த திசையில் என்ன இதுங்க எதிர்த்து நம்மளோட நேர்த்திசையில் என்ன இது, நேர்த்திசையில் என்ன இது படித்திறன் அதிகரிச்சு போகுது, அது வேகம் அதிகரிச்சு என்ன இருந்துச்சுன்னா படித்திறன், அப்போ இந்த படித்திறன் இது அதிகரிச்சு போகுது, படித்திறன் என்ன ஸ்டிக்கிறாங்க, அப்போ இது இப்படி போகும். சரி, இதான் உண்மையில் என்னன்னு சின்ன பிள்ளை ஆன்சராக வேலை வேண்டியது, ஆனால் அங்கே அந்த ஆன்சர் வைக்காண்டு பார்த்தீங்கன்னா இல்லை, சரி ஆன்சர் வைக்கா இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணிச்சுன்னா பிள்ளை இருக்கிறதுல பொருத்தமான ஆன்சர் சூஸ் பண்ணணும், இருக்கிறது பொருத்தமான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிள்ளை இப்போ நாம என்ன செய்ய முடிச்சுன்னா இந்த திசையை என்ன செய்ய முடிச்சுன்னா நாம மைனஸ் ரெண்டு, இந்த திசையை பிளஸ் ரெண்டு மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா இந்த கிராஃப் ஓகே, சரியா இந்த கிராஃப் ஓகே, ஆனால் என்ன கேஸ் இருந்துச்சுன்னா இப்போ என்ன மாற்றி எடுத்திருக்காங்க போல, இது பிளஸ் ஆகும் இந்த மைனஸ் ஆகும் எடுத்தா என்ன பண்ணிச்சுன்னா திசையை மாற்றக்குள்ள என்ன அந்த கிராஃப் என்ன சரியாகுது, அப்போ என்ன பண்ணிச்சுன்னா இரண்டாவது கிராஃப் என்ன பண்ணிச்சுன்னா பொருத்தமானது, இருக்கிறதுல பொருத்தமானது இருந்துச்சுன்னா இரண்டாவது கிராஃப், உங்களுக்கு இரண்டாவது கிராஃபும் தந்து இந்த கிராஃபும் தரப்புல நீங்க என்ன பண்ணிச்சுன்னா இந்த கிராஃபுக்கு தான் நீங்க போட வேண்டியது, மிக பொருத்தமானது இது, இருக்கிறதுல பொருத்தமானது ரெண்டாவது, எப்படி நிகர் மாற்றி மேலே வார மாதிரியான கிராஃப், நிகர் மாற்றி மேலே வார மாதிரியான கிராஃப் தான் இருந்துச்சுன்னா ஆன்சர்ல தந்திருக்காங்க, அதுதான் பொருத்தமானது இருக்கிறது, திசையை மாற்றி நம்ம எடுக்கிறதான திசை ஒரு திசையை பிளஸ் எடுக்கும், அடுத்த திசையை மைனஸ் எடுக்கும், இவங்க நினைச்சிக்காங்க நாம மைக்க திசையை நினைக்காங்க பிளஸ் எடுத்துக்காங்க, மைக்க திசையை மைனஸ் எடுத்துக்காங்க, திசை தானே பிரச்சனை. சரி, அடுத்தது பார்ப்போம் இல்லையா, அடுத்தது பார்த்தீங்கன்னு அப்படியே ஒரு கிராஃப் தந்திருக்கிறாங்க, என்ன இருக்கிறாங்க ஒரு கிராஃப் ஒன்று தந்திருக்கிறாங்க, அந்த கிராஃபை தந்து கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க, என்னட்டு பார்ப்போம். சரி, 49வது கேள்வி, 49வது கேள்வி பார்த்தீங்கன்னு அதுக்கு அந்த கிராஃப் எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே கிராஃபுக்கு இருந்தால் தான் இதில் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி, இப்போ கிராஃபுக்கு பாருங்க கிராஃப் எப்படி இருக்குதுன்னு ஒரு 6 மூடுகள் மாறி என்ன 2 மைனஸ் ஆகுது, மைனஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அடுத்த 6 மூடுகள், சரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன போகுது இருந்துச்சு ஞாபகம், இங்கே போகுது இருந்துச்சு ஞாபகம் 10, அதே மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே 0, இங்கே இருந்துச்சுன்னா 2, இங்கே நடிச்சுன்னா 3, இங்கே நடிச்சுன்னா 5, சரியா பிள்ளை என்ன கடிச்சாங்க, இது சராசரி கதி கடிச்சாங்க, சராசரி கதி சரியானே, அப்போ நமக்கு தெரியும் மொத்த தூரம் சரியானே, இடப்பெயர்ச்சியில சூரத்தீங்கள் மொத்த நேரம் சரியான என்ன மொத்த நேரம், இந்த வழங்கணும் என்ன இல்லை கதி கட்டிக்காங்க, சராசரி கதி கட்டிக்காங்க, சராசரி விவகம் கேட்குது, சராசரி விவகம் கேட்காது என்ன இந்த S1 எடுப்போம், இது S2 எடுப்போம், இது S3 எடுப்போம், சரியா இப்போ என்ன நினைச்சுன்னா மொத்த தூரத்துக்கு என்னென்னும் S1 + S3 + S3 + ஏன் ப்ளஸ் போகிறோம் இருந்துச்சுன்னா இது மைனஸ்ல இருந்தாலும் ப்ளஸ் போகிறோம் இருந்துச்சுன்னா கதி என்று கட்டிக்கிறதுனால நமக்கு தூரத்தை கவனிக்கும், நம்ம இப்போ என்ன கதி என்று கட்டிக்கிறது தூரத்தை கவனிக்கிறதால அப்போ நம்ம மைனஸ்ல வார்த்தை மினிமம் ப்ளஸ் பண்ணணும், S2 டைம் என்ன பிள்ளைங்க மொத்தம் 5 செகண்ட் சரியா, இப்போ S1 கண்டுபிடிக்க முடிச்சுன்னா பிள்ளைங்க 6 சார் அடி என்ன பிள்ளை 2 சார் செங்குத்தியரம் என்ன பிள்ளைங்க 10 ப்ளஸ் S3 கண்டுபிடிச்சுன்னா 6 சார் அடி சார் செங்குத்தியரம் என்ன 10, அதே மாதிரி இதை பாருங்க பிள்ளை 6 சார் அடி 1 சார் செங்குத்தியரம் என்ன இங்கே தந்திருக்காங்க -5 போக என்ன 5, இது போ அதே மாதிரி என்ன இது போனால் 2.5 பாருங்க பிள்ளை 10 + 2.5 சரி, இதுக்கு 5 இப்போ சுருக்கின முடிச்சுன்னா பாருங்க பிள்ளை இதை முதல்ல கூட்டின முடிச்சுன்னா மேலுக்கு 22.5 சரியான பிள்ளை சரிதானே, அப்போ என்ன 4.5 4.5 20 25 4.5 என்ன பிள்ளை MS-1 4.5 MS-1 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை 3வது ஆன்சராக இருக்கும், சரியே. சரி, அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை ஒரு வித்தியாசமான முறையில் கேட்டுருக்காங்க 50வது MCQ, ஆனால் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் யோசிச்சா நீ செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கும், இலகுவான ஒரு MCQ தான் அதுக்கும்.
அந்த ஐடியா விராட்டி என்ன இருந்துச்சுன்னா அதை செஞ்சு கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? இப்போ பார்த்தீங்கன்னு அடுத்த கிராஃப் தந்திருக்காங்க பாருங்க. அடுத்த கிராஃப் தந்திருக்கிறாங்க என்ன, விடி கிராஃப் வந்து நீங்கள் எங்கே தந்திருக்காங்க. விடி கிராஃபை பார்த்தீங்கன்னு பிள்ளைகள் இப்படி வந்து என்ன இருந்துச்சுன்னா இப்படி வந்து மாறினீங்களோட இப்படி போகும். சரியா? சரி, இப்போ வந்து பாருங்கள் பிள்ளைகள், இங்கே 10, இங்கே என்னச்சுன்னா 20, இங்கே வந்து பார்த்தீங்கன்னு 20, இங்கே வந்து பார்த்தீங்கன்னு 60. சரியா? சரி, கேள்வி வாசிக்கம் பாருங்க. பொருள் ஒன்றின் இயக்கத்தில் முதல் 20 செகண்ட் ஆயிடையில் வேக நேர பரப்பு காட்டுகின்றது. இதில் உள்ள இரு நிலைகளிலும் பிசி, இது என்ன ஏ இருக்காங்க, இது பி எடுக்காங்க, சி எடுக்காங்க. பிசி இருந்து 2 செகண்ட் கால பகுதியில், இந்த பிசியில முதல் 2 செகண்ட் கால பகுதி, இந்த 2 செகண்ட் கால பகுதியிலையும் 2 செகண்ட், சரியா, 2 செகண்ட் கால பகுதியிலையும், அதே மாதிரி ஏபியின் முதல் 2 செகண்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஏபியின் முதல் 2 செகண்ட் கால பகுதியில் அடைந்த இடப்பெயர்ச்சிகளையும் இருக்குது. இதில் 2 செகண்ட் கால பகுதியில், இதில் 2 செகண்ட் கால பகுதியில் அடைஞ்ச இடப்பெயர்ச்சியில் விகிதங்க இருக்காங்க. நமக்கு என்ன முடிச்சுன்னா பிள்ளைகள், இந்த V1 காணணும், அதே மாதிரி இந்த V2 காண முடியதை கொண்டு இருக்குது நேரத்துக்கு அந்த பரப்பளவை காண்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், முதலாவது என்ன முடிச்சுன்னா இதிலே காணும் இந்த V1. இந்த V1 காண்றது எப்படி இருந்துச்சுன்னா பிள்ளைகள், இங்கே கோணத்துக்கு எடுத்தீங்கன்னு தாண்டிட்டு எடுத்தீங்கன்னு தாண்டிட்டாங்கிறது என்ன, இந்த தான் டீட்டா சமன் என்ன பிள்ளைகள், எதிர்பக்கம் என்ன 20 கீழ் இது என்ன 10. சரியானே? அதே மாதிரி இந்த சின்ன முக்கோணத்துக்கு எடுத்தீங்கன்னு எதிர்பக்கம் V1 கீழ் என்ன முதல் 2 செகண்ட் அடிக்க அப்ப 2, அப்போ என்ன V1 சமன் என்ன 4 ms - 1. இங்கே என்ன பிள்ளைகள் 4 ms - 1. சரியானே? அப்போ என்ன இதில் பரப்பளவு கண்டிங்கன்னா டெல்டா AB2, முதல் 2 செகண்ட் AB2 ஒன்று போடுறேன். அது கண்டிச்சுன்னா அரை சார் அடி என்ன 2 சார் செங்குத்திரம் என்ன 4 சமன் 4 மீட்டர். சரியானே? அதே மாதிரி பாருங்க பிள்ளைகள், இப்போ இங்கே நமக்கு என்ன இந்த இது சேவை, அப்போ இது இங்கே போட்ட மாட்டேச்சுன்னா இதுக்கு யூஸ் பண்ண மாட்டேச்சுன்னா பாருங்க. சரியே? இங்கே தான் இந்த கோணம் என்ன அல்ஃபான்னு எடுக்க, இதுக்கு வந்து பாருங்க tan அல்ஃபா சமன் யூஸ் பண்ணுற பாருங்க. எதிர்பக்கம் என்ன இது என்ன 60 - 20 என்ன 40 கீழ். அடுத்தது என்ன பிள்ளைகள் 20 - 10, இது 20 எவ்வளவு 20 - 10, 20 - 10ங்கிறது பிள்ளைகள் 10. சரியான பிள்ளைகள்? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன முக்கோணம் யூஸ் பண்ணிங்கன்னா எதிர்பக்கம் என்ன பிள்ளைகள் V2 minus 20, V2 minus 20 கீழே என்ன இது என்ன 2 செகண்ட் தெரியும் நமக்கு 2. சரியான? இப்போ வந்து பாருங்க இதுவும் போக 4 8 சமன் V2 minus 20. அப்போ V2 என்ன பிள்ளைகள் 28 ms - 1. சரியான? அப்போ என்ன போகுது இடத்துக்கு 28 ms - 1 வரப்போகுது. அப்போ நம்ம என்ன இப்போ இந்த 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 ஷோர்ட் பரப்பை காணும். அப்போ அதற்கான பிள்ளைகள் எப்படி இருந்துச்சுன்னா தெரியும், இது நமக்கு ஒரு சரிவக மாதிரியான உருவம் முடிச்சிருக்கீங்க. அப்போ நீ 20 + இந்த டெல்டா BC2 அந்த 2 செகண்ட், இது என்ன பிள்ளைகள் 20 + இது என்ன பிள்ளைகள் 28 கீழ் 2 இன்ட்டு உயரம் என்ன பிள்ளைகள் 2. சரி, எடுத்து முடிச்சேன். இது போக 48 மீட்டர் போகுது. அப்போ என்ன நமக்கு தேவை என்ன டெல்டா BC2 ஓவர் டெல்டா AB2. சரி, அதை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் 48 கீழ் 4 சமன் 12 பிள்ளைகள். சரியானே? விகிதம் என்ன பிள்ளை 12. பார்த்தீங்கன்னா ஆன்சர் 3வது பிள்ளை. சரியே? இப்படி தான் பிள்ளை என்ன இருந்துச்சுன்னா கேள்விக்கு அனுபவம் செய்யணும். சரியே? இப்போ நம்ம என்ன பண்ணிச்சுன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன இயக்கத்தியல் சீரிஸ் என்ன இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் ஆகும். தொடர்ந்து என்ன பண்ணிச்சுன்னா மெக்கானிக்ஸில் அடுத்தடுத்த பாட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விளைவில் விசை மற்றும் விசை திருப்பங்கிற பாட்டை என்ன பண்ணிச்சுன்னா இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிதானே? இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஐடியாஸ், அதே மாதிரி உங்களோட இதை பற்றி இந்த வீடியோ பற்றி கருத்து என்ன இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது நான் பிள்ளை கொட்டி வைக்கலாம், அதே வேலை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பிள்ளைகள். நோவால் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.